நாம் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் 77ஆம் ஆண்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மையிலேயே நமக்கான பொறுப்பு என்ன? ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு பெண்ணா, ஒரு குடிமகளா, இந்த தேசத்தில் பிறந்த ஒரு ஆத்மாவாக நம்முடைய கடமைகள் என்ன? நான் அதை முழுமையாக புரிந்தபடியினால் உங்களுக்கு முன்னால் இப்படி கம்பீரமாக நிற்கிறேன். நீயும் எனக்கு மேல் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த சுதந்திரத்தை எப்படி புரிந்து கொள்வது? நேற்று ஆம்பளை பசங்களை எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு கோபிநாத் சாரை உட்கார வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்களாம். நான் கேட்டேன், பொம்பளை பிள்ளைங்களை ஏன் அதுக்கு கூப்பிடலன்னு கேட்டேனா சார்? இன்னைக்கு ஏன் பசங்களை கூட்டிட்டு வரலன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அரங்கம் சின்னதா இருக்கு அதனால தப்பிச்சிட்டார். இல்ல, ஆம்பளை பேசுறதெல்லாம் ஆம்பளை கேட்கட்டும், பொம்பளை பேசுறதெல்லாம் பொம்பளை கேட்கட்டும் சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா பொம்பளைங்கள விஷயத்தை பத்தி பேச வேண்டியது பொம்பளைங்க கிட்ட இல்ல, ஆம்பளைங்க கிட்ட. அவர்களிடத்தில் தான் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம், அவர்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. அடுத்த வாட்டி பர்வீன் சுல்தான் அவ பேசுறதுக்கு கூப்பிடும் போது பாதி ஆம்பளை பிள்ளைங்களையாவது வைங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு. எனக்கு என்ன மேட்டர் சொல்லட்டுமா? இப்ப இங்க ஆண்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க. நானும் சேர்மன் அம்மா மட்டும்தான் இல்ல. அவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல இங்க உட்காரத்துக்கு எவ்வளவு வருஷம் சார் ஆயிருக்கும்? நீங்க எல்லாம் உட்காரத்துக்கு 30 years ஆயிருக்குமா சார்? 30 வருஷம் உழைச்சிருப்பீங்களா? சூப்பர். இங்க டீச்சர்ஸா உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நான் அங்க உட்கார போறேன், சுதா மேடம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, நாங்க உட்கார்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 30 வருஷம் எல்லாம் கிடையாது. 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்களுக்கு இங்கே இடம் கிடைத்ததே தவிர வெறும் 30-40 வருஷம் உழைப்பு இல்லை. நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருப்பது. காலம் காலமாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் பெண்கள். பெண் என்ற காரணத்திற்காகவே அவர்களுக்கு பல விஷயங்கள் மறுக்கப்பட்டது. ஒரு ஆண் இங்க வந்து பேசுவதற்கும் ஒரு பெண் இங்க வந்து பேசுவதற்கும் நடுவில் பாரிய வித்தியாசம் உண்டு. ஒருத்தங்க இடம்பெயர்ந்து சென்னையில இருந்து இங்க வந்து ஒரு ஆண் பேசுறதுக்கும் இடம்பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசுறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரிய வித்தியாசம் உண்டு. பெண்களுக்கான சுதந்திரம் சாதாரணமாக கிடைத்து விடவில்லை என் குழந்தைகளே. இன்றைக்கு படிப்பதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதுல நம்முடைய கையெழுத்து உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி சிக்னேச்சர் போட்டுட்டு போங்க, தோற்றாதீங்க என் குழந்தைகளை. ஆண்கள் தோற்கலாம், பெண் குழந்தைகளை நாம் தோற்றுவிடலாகாது. ஏனென்றால் இது பல்வேறு ஆண்டுகளாக நடந்த போராட்டத்தின் விளைச்சலாக இந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தோற்பதற்கு we cannot afford defeat.